எல்லாருக்கும் வணக்கங்க. கிரேசி மொழி நண்பர்கள் எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கம். உங்களை இந்த பதிவின் மூலம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த பதிவு எதை பற்றிய பதிவு அப்படின்னா, கோயில்பட்டியில் அமைந்துள்ள செண்பகவல்லி அம்மன் பூவநாதர் ஆலயத்தை பற்றிய ஒரு பதிவு தான். இது எதுக்கான பரிகார ஸ்தலம் அப்படிங்கிறத இந்த பதிவில் இடையில நான் சொல்கிறேன், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பதிவில் நீ எல்லாரும் சொல்லுவீங்க மதுரையில் மீனாட்சி ஆட்சி அப்படின்னு. அதே மாதிரி தான் இங்கேயும் கோயில்பட்டியிலையும் அம்மா ஆட்சி தான். அம்மானா இங்கே நான் யாரை சொல்கிறேன் அப்படின்னா செண்பகவல்லி அம்மனை சொல்லிகிட்ருக்கேன். அம்மாவுக்கு தான் எதுனாலும் முதல் இது, அதுக்கப்புறம் தான் பூவநாதர் ஐயாவுக்கே பண்ணுறாங்க. சரிங்களா? இதில் என்னென்ன கோயில் இருக்குது, இந்த கோயிலோட தல வரலாறு என்ன, இதில் வேறு என்ன விசேஷம், இதில் என்ன வேண்டுதல் வைக்கலாம், எதுக்காக இங்கே சிறப்பு வாய்ந்தது, இங்கே உள்ள என்ன திருவிழாக்கள் சிறப்பு அப்படிங்கிறதெல்லாம் இதில் ஒவ்வொன்றா பார்க்கலாம். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அருள் தரும் அம்பிகை செண்பகவல்லி அம்மாள் 7 அடி உயரத்தில் எழில் கொஞ்சம் தோற்றத்தில் காட்சி தர்றாருங்க. இதில் இங்கே கிழக்கு பார்த்தபடி இறைவனும் இறைவியும் காட்சி தரும் ஆலயங்களில் முக்கியமான ஆலயங்கள் இது ஒன்றுங்க. இதில் வேறு என்னெல்லாம் இருக்குது, இந்த கோயிலில் பஞ்சமுக விநாயகர் இருக்கார், சண்முகம் இருக்காங்க, துர்க்கை இருக்குது, கன்னி விநாயகர் இருக்குது, மகாலட்சுமி இருக்குது, சரஸ்வதி இருக்குது, தட்சிணாமூர்த்தி இருக்கிறாங்க, பைரவர் இருக்கிறாங்க. இது போக ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகத்திய முனிவர் உருவாக்கிய அகத்திய தீர்த்தம் இந்த கோயிலோட சிறப்புகள் எல்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதுபோக இந்த கோயிலுக்கு பின்னாடி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஒரு பெருமாள் கோயில். அந்த பெருமாள் கோயிலுக்கு சைடில் பின்னாடி இருக்குது. சரிங்களா? இதில் முக்கியமாக ஒரு சில தல வரலாறு தெரிஞ்சதை இங்கே பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். இங்கே முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் ஏற்கனவே 7 அடி உயரத்தில் நிற்கிற அம்மாள்னு சொல்லியிருக்கேன். இந்த 7 அடி உயரத்தில் எழில் கொஞ்சம் தோற்றத்தில் நிற்கிற அம்மாளை இதில் எப்படி அலங்காரம் பண்ணுறாங்கன்னா, இதுதான் ஒரு ரொம்ப விசேஷம். உட்கார்ந்துருக்கிற மாதிரி அலங்காரம் பண்ணுறாங்க. இது எங்கேயுமே இல்லாத ஒரு சிறப்பு இந்த கோயில்பட்டி செண்பகவல்லி அம்மன் பூவநாதர் ஆலயத்துக்கு உண்டு. அதுபோல் ஏன் பூவநாதர் ஆலயம் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு அப்படி பார்த்தோம்னா, சதுங்கன் பதுமன் அப்படிங்கிற 2 பாம்பு தலைவர்கள் இறைவனை பூவன பூக்களால் அர்ச்சனை பண்ணதுனால இந்த இறைவனுக்கு பூவநாதர் என பெயர் பெற்றார் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு என்ன தல வரலாறு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஈஸ்வரனோட திருமணத்தின் போது எல்லாம் தெரிஞ்சது, வடபுறம் தாழ்ந்தும் தென்புறம் உயர்ந்தும் இருக்கும். இதை சமன் செய்கிறதுக்காக அகத்திய முனிவர் இறைவனோட ஆணைப்படி பொதிகையை நோக்கி பயணமாகிறார் இல்லைங்களா? அப்போ தான் அவருக்கு 2 அரக்கர்களை கொள்கிறார். வாதாபி விளவனன் அப்படிங்கிற 2 அரக்கர்களால் வதைச்சதுனால அவருக்கு பிரமகத்தி தோஷம், அதை நீக்கப்படுறதுக்காக தான் இந்த பூவநாதர் ஆலயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக அந்த பொன்மலையில் உள்ள முனிவர்களோட வேண்டுகோளுக்கு இணங்க அகத்தியர் தீர்த்தத்தை ஏற்படுத்திட்டு பயணத்தை தொடர்ந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது போக வேறு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, வெள்ளிமலை சிவக்குழுவைச் சேர்ந்த வாமனன் நந்தி தேவரோட சாபத்தால் நம்ம வெம்பக்கோட்டை ஆலங்குளம் பக்கத்தில் இருக்கு இல்லைங்களா, வெம்பக்கோட்டையோட வேந்தனா செண்பகமணன் என்ற பெயரோடு பிறந்திருக்கான். அவர் தான் இந்த இறைவனோட ஆணைப்படி கோவில்புரி அப்படிங்கிறத அந்த கோயில்பட்டியையும் பூவநாதர் கோயிலையும் அமைத்து சாப நிவர்த்தி பெற்றான் அப்படிங்கிறது இதோட தல வரலாறாக சொல்கிறாங்க. இதில் வேறு என்னெல்லாம் திருவிழாக்கள் கொண்டாடுறாங்க கண்டிப்பாக அது தெரியணும் இல்லைங்களா? முக்கியமாக இதில் வசந்த உற்சவம் வைகாசியில் 10 தினங்கள், அது போக அம்மாள் வளைகாப்பு உற்சவம் ஆடிப்பூரம் அம்மாளுக்கான சிறப்பு திருவிழா, புரட்டாசியில் ஒரு 10 தினம், அதுபோக திருக்கல்யாண திருவிழா 12 நாள் பெருந்திருவிழா, அதுபோக சித்திரை தீர்த்தம், தமிழ் புத்தாண்டு தினம், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விழாக்கள். அதுபோக பௌர்ணமி, அமாவாசை, பிரதோஷ நாட்கள், தீபாவளி, பொங்கல், இதெல்லாம் ரொம்ப சிறப்பான பக்தர்கள் கலந்து கொள்கிற திருவிழாக்களாக இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா, கோயில்பட்டி மக்களால் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுறது அந்த சித்திரை திருவிழா தான். சித்திரை திருவிழாவுக்கு முதல் நாள் உள்ள தேரோட்டம், அதுக்கப்புறம் தீர்த்தம், மறுநாள் தெப்பத் திருவிழா. இது யாராலையும் மறக்க முடியாத மிக சிறப்பு வாய்ந்த அனைவராலும் கொண்டாடப்படக்கூடிய
ஒரு திருவிழா. இதில் முக்கியமாக நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தீங்களா, எது பரிகாரத்தலம் அப்படின்னு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தீங்களா, இதில் முக்கியமாக பிணி தீர்க்கும் அப்படிங்கிறது தான். தீராத பிணி தீரும், இது ரொம்ப முக்கியமானது. மனம் போல் மன வாழ்க்கை அமையும், இது 2வது. 3வது குறைவில்லாத குழந்தை பேர் கிடைக்கும். 4வது விவசாய செழிப்பு, வியாபார விருத்தி. இந்த இதுக்கெல்லாம் இந்த திருத்தலத்தில் வேண்டிக்கிட்டா இந்த கைமேல் பலன் கிடைக்கும். இப்போ அந்த ஆடிப்புற திருவிழா சொன்னோம் இல்லைங்களா, ஆடிப்புற திருவிழாவில் சிறப்பே என்னென்னா, இந்த குழந்தை பேர் இல்லாதவங்க, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க வேண்டிக்கிட்டு அந்த ஆடிப்புறம் அந்த வளைகாப்பு திருவிழா அன்னைக்கு கொடுக்கப்படுற முளைக்கட்டி அந்த பயரை வாங்கி சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக குழந்தை வரம் கிடைக்கும் அப்படிங்கிறது செண்பகவல்லி அம்மன் தருவாள் அப்படிங்கிறது பக்தர்களால் அதீதமாக நடைபெறும் முக்கிய நம்பிக்கை. அப்படி ஒரு நம்பிக்கை. இது போக முக்கியமாக இன்னொன்று சொல்லாங்க, நாம் செய்கிற பாவங்களை எல்லாம் போக்குற ஒரு புண்ணிய ஸ்தலம் அப்படின்னா கோயில்பட்டி செண்பகவல்லி அம்மன் கோயில் தாங்க. நன்றி, இந்த பதிவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். மீண்டும் சந்திக்கலாம்.